தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த நாளில் நாம் பார்க்கின்ற வேத வசனம் என்னவென்றால், பிரசங்கி புத்தகம் 9ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். ஓடுகிறதற்கு வேகமுள்ளவர்களின் வேகமும் யுத்தத்திற்கு சௌரியவான்களின் சௌரியமும் போதாது, பிழைப்புக்கு ஞானமுள்ளவர்களின் ஞானமும் போதாது, ஐஸ்வர்யம் அடைகிறதற்கு புத்திமான்களின் புத்தியும் போதாது, தயவு அடைகிறதற்கு வித்வான்களின் அறிவும் போதாது. அவர்கள் எல்லாருக்கும் சமயமும் தேவ செயலும் நேரிட வேண்டும். அல்லேலூயா. இந்த வசனத்தில் என்ன சொல்லப்படுகிறது என்றால், உங்களுக்குள்ள என்னதான் திறமை இருந்தாலும் சரி, என்னதான் ஆற்றல் இருந்தாலும், வேகம் இருந்தாலும், ஞானம் இருந்தாலும், உங்களுக்குள்ள என்ன டேலண்ட்ஸ் காணப்பட்டாலும் சரி, உங்களுடைய காரியங்கள் நிறைவேற வேண்டுமென்றால், நடக்க வேண்டுமென்றால், நீங்கள் எதிர்பார்க்குற அந்த காரியங்கள் நடக்க வேண்டும் என்றால், அதற்கு 2 காரியம் தேவைப்படுது. அது என்னென்ன? சமயமும் தேவ செயலும் உங்கள் வாழ்க்கையில் நேரிட வேண்டும். சமயம், ஏற்ற காலம், ஏற்ற சமயம் அமையணும். அது மட்டுமல்ல, அதோடு கூட தேவ செயல், தேவனுடைய கிரியை உங்கள் வாழ்க்கையில் நடக்கும்போது தான் அது நிறைவேறும் என்பது தான் இந்த வசனம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. நம்ம என்னதான் பிரயாசப்பட்டாலும் சரி, தேவனுடைய அனுகிரகம் இல்லாமல், அவருடைய துணை இல்லாமல் எதையும் நம்மால் செய்ய முடியாது என்பது தான் இதனுடைய பொருள். நாம் மாத்திரமே தீர்மானமாக ஒரு காரியத்தில் இருந்து இதை நிறைவேற்றிட முடியும் அப்படின்னு என்னதான் டேலண்டட் பர்சனாக பிரயாசப்பட்டாலும் அது நடந்துடாது. தேவ செயல் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அவருடைய துணை, அவருடைய கிரியை அதில் இருந்தால் மட்டும்தான் அது சக்ஸஸ்ஃபுல்லாக முடியும். இல்லைன்னா நாம் பண்ணுவோம், ஏதோ ஒன்று நடக்கும், ஆனால் அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம வாழ்க்கையில் அமையுமா அப்படின்னு சொன்னால் கேள்விக்குறி தான். ஆனால் தேவனுடைய அனுகிரகம் இருந்தால், அவருடைய துணை இருந்தால், அது 100% சக்ஸஸ்ஃபுல்லாக உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறும். இதுக்கு ஒப்பான ஒரு சம்பவம் சொல்கிறேன் பாருங்களேன். இப்போது பெதஸ்தா குளத்தில் 38 வருடங்களாக வியாதியஸ்தனாக இருந்த ஒரு மனுஷன் இருந்தான். அவன் படுத்த படுக்கையில் இருக்கிறான். 38 வருஷமாக, 1 வருஷம் 2 வருஷம் இல்லை, 38 வருஷமாக படுத்த படுக்கையில் இருக்கிறான். தூதனானவர் அந்த நீரை கலக்கிறாரு, அந்த குளத்தை கலக்கிறாரு அப்படின்றத அறிந்தவனாக இருக்கலாம், முதலாவது அறிந்தவனாக இருக்கலாம். அவன் வேகமாக போய் அதில் இறங்கிறதுக்குள்ளே என்னாகுது, வேறு யாராவது இறங்கிடுறாங்க. அப்போ பாருங்கள், அது நிறைவேறாத காரியமாகவே அவன் வாழ்க்கையில் இருந்தது. ஆனால் ஏற்ற சமயம் வந்தது. கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். அந்த மனுஷன் அவரை தேடி போல, அவரே அவனை தேடி போகிறார். தேடி போய் எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட அப்படின்னு சொல்கிறார். ரொம்ப பிரயாசமே படலாம். அவன் போராடி அந்த குளத்துலலாம் இறங்கலை, எந்த பிரயாசமும் இல்லை, ஒரு கஷ்டமும் இல்லை. உட்கார்ந்த இடத்துலையே சுகத்தை பெற்றுக்கொண்டான். நேராக வந்தார், எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடன்னு கிறிஸ்து அவனை சுகமாக்கினான். அதுதான் ஏற்ற காலம், ஏற்ற சமயம், தேவனுடைய கிரியை. அவர் அவனை சுகமாக்கிறார். இதுபோல தான் உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது தடைகள் இருக்கலாம், ஏதாவது ஒரு காரியங்கள் நிறைவேறாமல் இருக்கலாம், நீங்கள் எதிர்பார்க்குற காரியம் நிறைவேறாமல் இருக்கலாம். அதுக்காக நீங்கள் வருத்தப்பட தேவையில்லை. நீங்கள் செய்ய வேண்டிய பிரயாசத்தை செய்துக்கிட்டே இருங்க. அதோடு கூட பொறுமையாய் காத்திருங்க. நிச்சயமாகவே தேவன் உங்கள் வாழ்க்கையில் கிரியை செய்வார். நாம் சரியாக இருக்கிறோம் அப்படின்னா நம்ம கலக்கமடையவே தேவையில்லை. நிச்சயமாய் தேவன் கிரியை செய்வார். ஏற்ற சமயத்தில் தேவ செயல் நம்ம வாழ்க்கையில் நடக்கும். நாம் நமக்குள்ளே எதையும் தவற வச்சுட்டு பொறுமையாக இருந்துக்கிட்டு காத்துட்டு அவர் செய்வார்னா நிச்சயம் செய்ய மாட்டார். அப்போது நம்மக்கிட்ட தான் தவறு ஏதோ இருக்குது. அந்த தவறை நாம் சரி செய்து கொண்டால், நம்மை நாம் சீர்படுத்தி கொண்டால், நம்மளுக்குள்ள ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணால் போதும்,
அவர் செய்ய வேண்டியதை நிச்சயமாகி செய்வார். ஆகவே எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த வசனம் இதை தான் நமக்கு கற்றுக் கொடுக்குறது. நீங்கள் என்ன தான் மிகவும் ஆற்றல், திறமை, ஞானம் எல்லாம் உடையவர்களாக இருந்தாலும் கூட உங்களுடைய காரியம் வாய்க்கணுன்னா, உங்களுடைய எண்ணம் நிறைவேற வேண்டுமென்றால், உங்களுடைய திட்டங்கள் ஈடேற வேண்டுமென்றால், அதுக்கு நிச்சயமாகவே சமயமும் ஏற்ற சமயமும் தேவ செயலும் தேவனுடைய துணையும் இருந்தே ஆக வேண்டும். அப்போ தான் அது முழுமையாய் நிறைவேறும் என்பதை தான் இந்த வசனம் கற்றுக் கொடுக்கிறது. இந்த நாளில் இந்த வசனம் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆமேன்.